இன்னாமிடம் சரணியா பொன்வண்ணன் நல்லா இருக்கீங்களோ? நீங்கள் நச்ச படம்லாம் நான் பார்த்துருக்கேம்மா. ஆமாம், நான் தான் கிறுக்கு தாத்தா பேசுகிறேன். என்ன ஞாபகம் இருக்கா? நீ இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் சவுத் மெட்ராஸ் இல்லை, அந்த ரோட்டாண்ட வரைஞ்சி நின்னேன். நீ கூட வந்து பார்த்தியாமே. அதான் பார்த்துக்கின்னு நம்மளை கண்டுக்கின பார்த்தியா? நீ நடிகையாக இருந்தாலும் நல்ல மனசுக்காரிம்மா. மெய்யாலுமா தான் சொல்கிறேம்மா. ஆமாம், உன்னை புகழ செய்யலை, மெய்யாலுமா தான் சொல்கிறேன். இந்த கிறுக்கு தாத்தன் எல்லாரும் நான் ட்ராயிங் பொம்மை வரைய வந்து பார்த்துக்கின்னு கண்டுக்குவாங்க. நல்லா இருக்கும் நான் நல்லா இருக்கு, நல்லா வரைகிறீங்கன்னு சொல்லுவாங்க. அப்பாடிக்கு ஒரு தபா நீ வந்த பார்த்த, நானும் என்னடா இந்த அம்மா எங்கேயோ நம்ம பார்த்துக்கின்னு இருக்குன்னு நினச்சேன். நான் மைண்டில் வந்துக்கினே யோசிச்சு பார்த்தேன். அப்பாடி தான் பார்த்தா உன்னை கண்டுக்கினேன், நீ நடிகன்னு. அப்பாடிக்கா நான் உன்னை கேட்ட ஞாபகம் இருக்கா? என்னம்மா நல்லா இருக்கிறியா? உன் வீட்டுக்காரன் பொன்வண்ணன் நல்லா இருக்காரா? அவரை கேட்டதா சொல்லுன்னு நான் கேட்டுக்கினேன். உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமாம்மா, அந்த கிறுக்கு தாத்தா தான் பேசுகிறேன். அப்பா தபா நீ வர, நான் வரைகிறதெல்லாம் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். என்ன நான் சொல்கிறது? அந்த மாதிரி ஒரு தபா நீ வந்து என்ன நான் வரைகிறத பார்த்துக்கின்னு இருந்தேன். அப்போ தான் நான் இந்த உன்னை கண்டுக்கினேன். நீ கொஞ்ச நேரத்தில் உள்ளே ஏதோ கடைக்கு போகிற மாதிரி போயிட்டு என் பின்னாடியாக வந்து இந்தாங்க 100 வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு 100 குத்தா பார்த்தியா? உனக்கு மனசுமா மயால மதமாக சொல்கிற. நீ நல்லா இருப்ப. என்னதான் நடிகா எல்லாரும் நடிக சரி கிடையாது, அது சினிமானே சாக்கடான்னு என்னதான் சொன்னாலும், நீ நம்மளோட ஓவியத்தை நம்ம பொம்மையை பார்த்துன்னு நல்லா இருக்குண்ணா சூப்பராக வஞ்சிருக்கின்னு சொன்ன பார்த்தியா? அங்கே நிற்கிற. அதான் சரணியா பொண்ணு ஒன்று. அதுக்காண்டி நான் ஒன்றும் புகழல. ஒன்னாண்டு ஒன்று சொல்கிறதுக்காக தான் இந்த ரிக்கார்டு. சரிக்கிட்டா?